தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோஸில் ஒருத்தவங்க தான் அஜித்குமார். அவங்களோட அப்பா சுப்பிரமணியம், அம்மா மோகினி. சுப்பிரமணியம் சில வருஷங்களுக்கு முன்னாடி உயிரிழந்துட்டாங்க. சூழல் இப்படி இருக்க அஜித்தோட அம்மா மோகினியும் இன்னைக்கு வயோதிகம் காரணமாகவும் உடல்நல குறைவு காரணமாகவும் உயிரிழந்திருக்காங்க. அவங்களோட உயிரிழப்பு ஏகே குடும்பத்தை மட்டும் இல்லாமல் அவங்களோட ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்திருக்குது. அந்த வகையில் தான் வளர்ந்ததுக்கப்புறம் அஜித் தன்னோட அம்மா மோகினியையும் அப்பா சுப்பிரமணியத்தையும் பத்திரமா தான் பார்த்துக்கிட்டாரு. தனக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் கட்டின வீட்டில் தன்னோட அப்பா அம்மாவுக்கு ஒரு ஃப்ளோரு, தங்களுக்கு ஒரு ஃப்ளோரு, ஷாலினியோட அப்பா அம்மாவுக்கு ஒரு ஃப்ளோரு, தன்னோட சகோதரருக்கு ஒரு ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு குடும்பமாக தான் இருந்து வந்தாங்க. அவங்களோட இந்த மாதிரியான குணங்களும் செயல்பாடுகளும் கூட அவருக்கான ரசிகர்களை அதிகப்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சூழல் இப்படி இருக்க சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் அஜித்தோட அப்பா சுப்பிரமணியம் உயிரிழந்துட்டாங்க. 85 வயதான அவருக்கு வயது முதிர்வு காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு. தொடர்ந்து உயர்தர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டாலும் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்துட்டாங்க. தன்னோட கணவரை இழந்த மோகினியை அஜித் கண்ணும் கருத்துமா தான் பார்த்து வந்தாங்க. மோகினியும் கணவரை இழந்தாலும் மகனோட அரவணைப்பில் நிம்மதியாக தான் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் அஜித்தோட அம்மா மோகினி இன்னைக்கு வயது முதிர்வு காரணமாக ஏற்பட்ட உடல்நல குறைவால் உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்குமே வயது 85 அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அவங்களோட இறுதிச்சடங்கு பாலவாக்கத்தில் இருக்கிற அஜித்தோட வீட்டில் இன்னைக்கு நடக்க இருக்குது. தந்தை இழந்த சில வருஷங்களையே தாயை இழந்த அஜித்துக்கு ரசிகர்கள் தங்களோட ஆறுதல் தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தையோட இழப்பப்போ அஜித் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அதே மாதிரி இப்போவும் வெளியிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமாக அஜித்தோட அப்பா இறந்தப்போ நடிகராக இருந்த விஜய் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி ஏகேவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போனாங்க. இப்போ அவங்க முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. தன்னோட நண்பர் அஜித்தோட அம்மா இறந்ததுக்கு அவரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.